Imagination Bedtime Stories. தந்திரமான நரியும் முட்டாளாடும். அது ஒரு காலை நேரம். ஒரு காட்டில் ஒரு தந்திரமான நரி வசித்து வந்தது. அது கோடைக்காலம். காட்டில் உள்ள ஆறுகளில் தண்ணீர் வற்றி இருந்த நிலையில் நரி தண்ணீர் தேடி அலைந்து கொண்டிருந்தது. அது மிகவும் தாகமாக இருந்தது. அது காட்டை விட்டு வெளியே வந்து தண்ணீர் தேடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு பழைய கிணற்றை கண்டது. நரி கிணற்றில் தண்ணீர் இருக்கிறதா என்று பார்க்க முயன்றது. கிணற்றின் அருகே வந்து எட்டி பார்த்தது. அப்பொழுது தொப்பென்று கிணற்றில் தவறி விழுந்தது. அங்கு தண்ணீர் இருப்பதை கண்டு நன்கு குடித்தது. பின்பு மேலே எட்டி பார்த்தது. அப்பா, எவ்வளவு உயரம் என்று தனக்குள் கூறிக்கொண்டது. வெளியே வர முடியாமல் தவித்தது. யாரிடமாவது உதவி பெறலாம் என்று இரவு முழுவதும் காத்திருந்தது. அப்பொழுது ஒரு ஆடு கிணற்றை கடக்கும் பொழுது நரி ஒன்று கிணற்றுள் இருப்பதை கண்டது. நரி இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டியது. ஆஹா, கிணற்றில் உள்ள தண்ணீர் எவ்வளவு சுவையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது என்று தனக்குத்தானே கூறியது. இதை கேட்ட அங்கிருந்த ஆடு தானும் வந்த தண்ணீரை எப்படியாவது பருக வேண்டும் என்ற எண்ணத்தில் கிணற்றினுள் குதித்தது. வசமாக ஆடு நரியின் தந்திரத்தில் சிக்கியது. ஆடு நன்கு தண்ணீரை குடித்த பிறகு இந்த கிணற்றிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று சிந்தித்தது. நரியிடம் வழி கேட்டது. நரி ஆட்டின் முதுகில் ஏறி வெளியே செல்வதாகவும் பின்னர் ஆடு வெளியே ஏற உதவுவதாகவும் கூறியது. ஆடு யோசிக்காமல் உடனே ஒப்புக்கொண்டது. பின்னர் நரி ஆட்டின் முதுகில் ஏறி கிணற்றிலிருந்து வெளியே வந்தது. நரி கிணற்றிலிருந்து வெளியேறியதும் தூரம் நடக்க ஆரம்பித்தது. ஆடு தன்னையும் காப்பாற்றுமாறு நரியிடம் கூறியது. அதற்கு நரி உள்ளே குதிக்கும் முன் கிணற்றிலிருந்து மேலே ஏறுவதற்கான வழியை யோசித்திருக்க வேண்டும் என்று ஆட்டிடம் கர்வமாக சொன்னது. அப்பாவி ஆட்டுக்கு இப்பொழுதுதான் நரியின் குணம் புரிந்தது. கதையின் நீதி: நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி அவங்க அந்த உதவியை பெறறதுக்கு தகுதியானவங்களான்னு பார்க்கணும். யாரையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. புரிஞ்சுதா குழந்தைகளா?